நம்ம லைஃப்பில் எல்லாரும் இது ஒன்று பண்ணியிருப்போம். இதை நான் ஆல்ரெடி பேசினது தான். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம தான் காரணம். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நம்ம எந்த ஒரு விஷயத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஷுவராக சொல்கிறேன், நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லீவு போட போகிறீங்க. ஒர்க்காக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் லீவ் போட போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும். லீவ் போடலாமா வேண்டாமா? அதை சூஸ் பண்ண போகிறது யார்? நீங்கள் தான். கரெக்டா? நீங்கள் ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸில் இறங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இறங்கலாமா வேண்டாமா? அந்த ஆப்ஷன் எடுக்க போகிறது நீங்கள் தான். ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை மீறி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இதை நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த லைனை, உங்களை மீறி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஷுவராக இதை நான் சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க. நம்ம எடுக்கிறதுக்கு மினிமம் ஆச்சும் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த கொஞ்சம் டைமில் 2 சைடுமே யோசிங்க. 2 சைடுமே யோசிங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே நல்லதாகவும் போகலாம், கெட்டதாகவும் போகலாம். புரியுதா? ஸோ நம்ம நினச்சது தான் நடக்கும்ன்ட்டோ இல்லை. என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் நம்ம மனநிலை வேணும். என்ன நீங்கள் சூஸ் பண்ணுற பாத்வேல ராங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்கும்? பேசாமல் நம்ம அன்றைக்கி அந்த முடிவே எடுத்துருக்கலாம்னு தோணிருக்கும். கரெக்டாக? அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல வேலைடா, அந்த ஆப்ஷனை நான் சூஸே பண்ணலைன்னு தோணியிருக்கும். கரெக்டாக? ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு லைஃப்பில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே தெளிவாக இருங்க. யோசிங்க. தப்பாச்சுன்னா அதை ஐயோ நம்ம அந்த முடிவு எடுக்காமல் போயிட்டோமே, இதை எடுத்துகிட்டு இவ்வளோ கஷ்டப்படுமே ஃபீல் பண்ணுவோம். ஒன்ஸ் அதை அக்செப்ட் பண்ண பாருங்களேன், உங்களுக்கு பாசிபிள் ஆக்கிக்க பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். இதை நான் கடமைக்கே நீங்கள் இதை பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லலை. இது நடந்துருச்சு, நடக்கக்கூடாது தான், ஆனால் நடந்துருச்சு. ஆனால் அதை பற்றி உட்காந்து ஃபீல் பண்ணி உனக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணி ஐயோ இது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்கல்ல, நிஜமாக அந்த சேஞ்சிங் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்த கொடுக்கும். தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் முடிவு பண்ணுற விஷயத்துக்கு வேறு எந்த ஒரு விஷயத்துக்கூடயோ பிளைம் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு தான் உங்கள் ஃப்யூச்சரில் என்ன இருக்கோ அதை டிசைட் பண்ண போகிறது. புரியுதா? வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை தேடி கண்டுபிடிக்கிற விதத்தில் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிங்க. அழகான விஷயங்கள் காத்துட்ருக்கு. உங்களுக்கு அது சேரும். நம்புங்க. பாய்.